முன்னாடி அதிமுக கூட்டணி தொடர்பான கேள்வி, ராஜ்யசபா கேள்வி இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா எதுவும் பதில் தேர்தல் முடிவுக்கு பிறகு இவ்வளவு ஒரு வெளிப்படையான பேச்சு, ஒரு ஆக்ரோஷமான பேச்சு, இது எதை குறிக்கிறது? ஒன்னும் குறிக்கல. இப்ப நீங்க என்னெல்லாம் கேள்வி கேட்பீங்களோ எல்லாத்துக்குமே நான் பதில் கொடுத்துட்டேன். கூட்டணி மரியாதை தர்மத்தை மதித்து நான் பேசாம இருந்தேன். சரிங்களா? ஒரு கண்ணியத்தை நாங்க மதித்தோம். அவர் எழுதி கொடுத்ததை நான் கடைசி வரைக்கும் ஏன் காமிக்கலன்னா அதுதான் கூட்டணி தர்மம். ஆனால் தொடர்ந்து அவருடைய பிரச்சாரத்திலும் தொடர்ந்து அவருடைய பேட்டிகளிலும் தொடர்ந்து தேமுதிகவை அவர் தரக்குறைவாக பேசினதின் விளைவுதான் ஏன் தேமுதிக இந்த முடிவை எடுத்தது என்பதை அவரே கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த பேப்பரை நான் திருவண்ணாமலையில காமிச்சேன். இது நாங்க எடுத்த முடிவில்லை, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எடுத்த முடிவு. திமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது எங்கள் கழகம் எடுத்த முடிவு. அந்த ஒரு வார்த்தையிலேயே எல்லாத்துக்குமான அர்த்தம் இருக்கிறது. இப்போ மத்தவங்க கிட்ட எல்லாம் யார் போய் பேசுறா? மத்தவங்களோட யார் பேசுறா? நான் எப்பவுமே இல்ல ஒரு நிமிஷம், நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன், எப்போ இருந்தோ சொல்றேன், இப்பயும் சொல்றேன். கேப்டன் சினிமா துறையில் விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணி அவருக்கு செந்தூர பாண்டி என்ற திரைப்படத்தை நடித்து கொடுத்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தியவர் கேப்டன். அதனாலதான் எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்பதை விஜய் எல்லா திரையும் சொல்வார். அதைத்தான் நானும் என் தம்பி, என் அன்பு தம்பி விஜய் அவர்கள் என்றுதான் என்னுடைய அனைத்து பிரச்சாரத்திலும் எல்லா பேட்டிலும் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களை சந்தித்து ஆதரவு கேட்பவர்கள் தேமுதிக கிட்ட கேட்காம இருப்பாங்களா என்ற கேள்வியை உங்ககிட்ட கேட்கிறேன். அதனால இதுக்கெல்லாம் நான் முழுசா ஓப்பனா நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தேமுதிக ஒரு நிலைப்பாடை எடுத்தால், ஒரு கூட்டணியை நாங்க மதித்து அந்த தேர்தலில் அந்த கூட்டணி பக்கம் நின்னால் அதுலதான் நாங்கள் உறுதியாக இருப்போம். தேர்தலுக்கு முன்பாக ஒரு கூட்டணி, தேர்தல் முடிந்தவுடனே ஒரு நிலைப்பாடு என்ற நிலையை என்றைக்கும் தேமுதிக எடுக்காது. அதுதான் இதற்கான விடை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் உண்மை, அதுதான் உண்மை. அதை இப்ப பேசினேன். அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஒரே சாட்சி. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். வினை விதைத்தால் வினைதான் அறுப்பார்கள். அதற்கான சான்றுதான் இது. அன்னைக்கு தேமுதிக என்ன செஞ்சாங்களோ இன்னைக்கு அப்படியே அவங்களுக்கு திரும்ப வந்திருக்கிறது. இதுதான் உண்மை. இதுதான் கர்மான்னு சொல்வாங்க. கர்மா என்று ஒண்ணு இருக்குல்ல, அதை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த கர்மா திருப்பி உங்களுக்கே வரும் என்பதற்கான உதாரணம் தான் இன்னைக்கு அதிமுகவின் நிலை. இது ஒட்டுமொத்த அதிமுகவினர் தேமுதிக நம்ம கூட இருக்கணும், தேமுதிக நம் தோழமை என்பதை அத்தனை பேரும் சொல்லும் போதும் அதை ஏற்றுக்காததன் விளைவு இன்னைக்கு அந்த கர்மாவை இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார். நான் எப்போதும் உங்களுக்கு சொல்ற ஒரே பதில் தான், தேமுதிகவின் குரல், தேமுதிகவின் அறிக்கை, தேமுதிக என்ன பேசுதோ அதற்கு நீங்கள் கேள்வி கேட்டால் என்னுடைய பதில் இருக்கும். மற்ற கட்சிகளின் நிலைப்பாடு, மற்ற கட்சிகளின் செயல்பாடுகள், மற்ற கட்சிகள் பேசுவதற்கெல்லாம் தேமுதிக என்றைக்கும் பதில் அளிக்காது. எந்த கட்சியை பற்றி நீங்க கேள்வி கேட்டாலும் என்னுடைய பதில் இதுதான். எந்த கட்சி அப்படி சொல்றாங்களோ அவங்க கிட்ட தான் இதற்கான கேள்விக்கான பதிலை நீங்கள் கேட்க வேண்டும். அது எந்த கட்சியாக இருந்தாலும்.
எதுங்க? சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. ஆமாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்றாங்க. திமுக சரி, மற்ற கட்சிகளும் சரி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க. நீங்க அந்த மைனர் கேர்ள்ஸ்லாம் ரீசெண்டா இப்போ ஒரு டெஸ்ட் வேற எப்படி மாற்றி டெய்லி நான் அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தீர்மானம் அதை தான் நிறைவேற்றி இருக்கிறோம். சட்டம் ஒழுங்கும் பாலியல் வன்கொடுமைகளும் மிக மிக அதிகமாக தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மதுக்கடைகள் மூடப்பட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அது மூடப்பட்டிருக்கிறதா என்றால் மிகப்பெரிய கேள்வி. 717 கோவில்கள், பள்ளிகள், கல்லூரிகளுக்கு பக்கத்தில் இருக்கின்ற மதுக்கடைகள் மூடப்படும் என்று முதல்வர் அறிவித்தார். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் உண்மையாக அவை மூடப்பட்டிருக்கா என்ற கேள்விக்கு பதில் அவங்க தான் கொடுக்கும். இல்ல, தேமுதிகல அதிகமாக இளைஞர்களை கொண்ட கட்சியாக தேமுதிக இருந்தது. இன்னைக்கும் இளைஞர் அணி இருக்கிறது. விஜய பிரபாகர் இளைஞர் அணி செயலாளராக இருக்கிறார். இன்றைக்கும் எங்கள் கட்சியில பல லட்சம் பேர் இளைஞர்களாக இருக்கிறாங்க. எல்லா ஐடி விங் இருக்கு, எல்லா அணிகளும் எங்களுக்கு இருக்கு. உறுதியாக இப்பதான் தேர்தல் முடிந்திருக்கிறது. எங்களுடைய அடுத்த கட்டம் உறுதியாக தமிழ்நாடு முழுக்க எப்படி நாங்க மக்களுக்காக மக்கள் பணி, உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று சென்று மக்களை சந்தித்தோமோ அதுபோல் உறுதியாக எங்கள் அடுத்த கட்ட அறிவிப்புகள் இருக்கும். நாங்க ஏற்கனவே சொன்னபடி எல்லா இடத்துலயும் எங்க பூத் கமிட்டி அமைச்சு BL2 போட்டு ஆண்ட கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் சமமாக இன்னைக்கு தேர்தல் களத்தில் நின்ன ஒரு கட்சி. அதை இந்த முறை திமுக கூட்டணியில போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் என்னிடமே ஒத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது தேமுதிக. ஒவ்வொரு இடத்திலும் உங்கள் கழகத்தை சேர்ந்தவர்கள் களத்திலே மிக பிரம்மாண்டமாக எங்களுக்காக உழைத்து எங்கள் வெற்றிக்கும் உறுதியாக இருந்தாங்க. தோல்வி என்பது சகஜம். ஆனால் உண்மை கள வீரர்களாக தேமுதிக பணியாற்றினார்கள் என்று கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவரும் என்னிடம் இதை சொன்னாங்க. அண்ணன் ஸ்டாலின் உட்பட, அமைச்சர்கள் உட்பட இதை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். தேமுதிக இன்னைக்கு எங்க கூட்டணியிலே இருப்பது நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம், மகிழ்ச்சியாக நினைக்கிறோம், இதை வரவேற்கிறோம் என்று அண்ணன் ஸ்டாலின், தம்பி உதயா உட்பட அனைத்து அமைச்சர்களுமே இதை என்னிடம் சொன்னாங்க. அதனால நிச்சயமாக தேமுதிகவின் பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும். இனி வருகின்ற தேர்தல்களிலும் தேமுதிக மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக எங்கள் உழைப்பை நாங்கள் நிரூபிப்போம். இப்ப அதை பத்தி நான் சொல்லிட்டேன். எந்த சோபா செட்டுக்கோ பதவிக்கோ பணத்துக்கோ ஆசைப்படாம நாங்க இருக்கிற கூட்டணியை மதிச்சு இன்னைக்கு நாங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறோம்னு. யார் சோபா யார்கிட்ட போச்சோ அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டீங்கன்னா எங்களுக்கு அதுக்கு பதில் இல்லை. எங்க கிட்ட இருக்கிறது இந்த சேர் தான். இது பல வருஷமாக கேப்டன் காலத்தில் இருக்கிற அதே டேபிள், அதே சேர், அதே ஆபீஸ். நோ சேஞ்சஸ் இன் அவர் ஆபீஸ். அதுக்கான ஆலோசனை கூட்டம் தான் இது. அதற்கான ஆலோசனை கூட்டம் தான். அதனால இன்னைக்கு 9 தொகுதிகளில் நாங்கள் தோற்று இருந்தாலும் எங்கள் கழகத்தினுடைய வெற்றி இன்னைக்கு 10ல் 5 3வது இடம், 5 2வது இடம் பெற்றிருக்கிறோம். இப்ப நடந்து முடிந்த தேர்தல் உண்மையான தேர்தல் இல்லை என்றுதான் மக்களுடைய கருத்து. இது ஒரு சுனாமி, இது ஒரு மாயை, இது ஒரு கவர்ச்சி, ஒரு சோசியல் மீடியா பவர் கொண்டு ஜெயிச்சது அப்படிங்கறது சொல்றாங்க. தேமுதிக மட்டும் 9 தொகுதி ஜெயிக்கல. இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்களே அவர் இன்னைக்கு ஒரு சிங்கப்பூர் சிட்டி மாதிரி டெவலப் பண்ணி வச்சிருக்காரு கொளத்தூர் தொகுதியில. அதுக்கு மேல யாரும் ஒரு தொகுதிக்காக செய்ய முடியாது. அவரே இன்னைக்கு தோல்வியை சந்தித்து இருக்கிறார். மிகப்பெரிய ஜாம்பாவான்கள் என்று நம்ம சொன்ன அனைத்து அமைச்சர்கள் இன்னைக்கு தோல்வியை சந்திச்சிருக்காங்க. யாரெல்லாம் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சோமோ அவங்க எல்லாம் தோற்று இருக்காங்க. ஆனா அதுவே இறுதி கிடையாது. மாற்றம் என்பதுதான் உண்மையானது. எனிதிங் கேன் சேஞ்ச் எனி டைம். அதனால நிச்சயமாக எப்ப வேண்டுமென்றாலும் தேர்தல்கள் வரலாம், மாற்றங்கள் வரலாம். எதற்காக அஞ்சக்கூடிய கட்சி தேமுதிக கிடையாது. எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட 1 மாதம்
பாருங்க, எல்லா கையில பாருங்க, எல்லார் கையிலயும் மை இருக்கா? அத்தனை பேர் கையிலயும் மை இருக்கா? இன்னும் மை கூட யார் கையில இருந்து போகல. அதுக்குள்ள இப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டுக்கு வரும் என்று யாரும் கனவுல கூட காணல. So this is the first time இப்படி ஒரு தேர்தல், இப்படி ஒரு முடிவுகள். இது தேமுதிக தலைகுனிவாக நாங்க எடுத்துக்கொள்கிறோம். இந்த நிலையை தேமுதிக தலைகுனிவாக நாங்க எடுத்துக்கிறோம். அப்போ உங்களை நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச உங்க தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? எங்க தொகுதிக்காக தான் முடிவெடுத்தோம்னு சொல்றாங்க. இதேதான் 2011 எங்க கூட இருந்து, எங்க கட்சியில இருந்து வெளியே போனவங்களும் இதே டைலாக சொல்லிட்டு தான் போனாங்க. ஏன்னா வேற சொல்றதுக்கு அங்க ஒண்ணும் கிடையாது. எங்க தொகுதிக்காக நாங்க போகிறோம், எங்க தொகுதிக்காக போறோம். தொகுதிக்காக போய் என்ன பண்ணீங்க தொகுதிக்காக? சோ இது எல்லாமே கண் துடைப்புங்க. அதனால கையில மை கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தர் கையில கூட அழியல. ஆனாலும் அந்த வாக்களித்த மக்களுக்கு இது மிகப்பெரிய துரோகம். இன்னும் என்னோட கன்னி பேச்சே இன்னும் நான் அசெம்பிளியில பேசவே இல்லை. இன்னும் கன்னி பேச்ச போய் பதவி ஏத்த ஒரு நாள், 2வது நாள் பேரவை தலைவரை அன்னைக்கு வாழ்த்தி பேசினேன். 3வது நாள் அங்க நடந்த நிகழ்வுகளை நம்ம சுட்டி காட்டியிருக்கோம். இவ்வளவுதான். இன்னும் என்னோட கன்னி பேச்சு கூட ஆரம்பிக்கலை. நாங்கள் என்றைக்கும் கேப்டன் அவர்கள் எங்களுக்கு வகுத்து கொடுத்த அந்த பாதையில் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் எதற்காகவும் அஞ்சாமல் உண்மையை சொல்வோம், உறக்க சொல்வோம். இல்ல, அது வருந்தத்தக்க ஒரு விஷயங்க. திருவள்ளுவர் என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர். எந்த மதத்துக்கோ ஜாதிக்கோ ஒரு தனிப்பட்ட முறையில் அவருக்கு எந்த அடையாளமும் கிடையாது. அதனால திருவள்ளுவர் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர். அவரை பொதுவாக தான் யாராக இருந்தாலும் அவரை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நாங்க பார்க்கணும். நன்றி நன்றி நன்றி. அவங்களுக்கு சாப்பாடு அனுப்பிடுங்க. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. ஆலோசனை கூட்டத்திற்கு அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் தேமுதிக சார்பாக எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சமூக வலைதளங்கள சொன்னாங்க இல்லையே? எந்த தலைவர்ப்பா? எந்த தலைவர் பேசினாங்க? தப்பா சொல்றீங்க. யார் சொன்ன அந்த வார்த்தைய? இல்ல, தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நம்ம கேட்காத ஒரு வார்த்தையை கேட்டோம். ஏதோ துரந்தர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அதை பதிவு பண்ணதாக உடனே அது பயங்கரமா வைரலா சோசியல் மீடியால பரவுனதாக பத்திரிகையாளர்கள் என்னிடம் தொடர்ந்து பல்வேறு பிரஸ் மீட்ல நான் பேசுறேன், பல்வேறு கேள்விகளை கேட்கிறீங்க. இது போன்ற உண்மை கேள்விகளையும் நீங்க கேட்கணும்னு சொல்லி நான் பத்திரிகையாளரிடம் கேட்டுக்கொள்கிறேன். துரந்தர்னா என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அது புரியல. அவங்க மதசார்பற்ற வெற்றி கூணையில திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் துரந்தராக இருக்கிறார் என்று தம்பி ஆதவ் அர்ஜுன் தான் அதை சொன்னார். அதற்கு பிறகுதான் அது சோசியல் மீடியால பரவுச்சு. இப்ப நான் கேட்கிறேன், வாட் இஸ் த மீனிங் ஃபார் துரந்தர்? அப்போ அது ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தின் டைட்டில எதற்கு என் மேல சொல்றாரு அவரு? அப்ப என்ன நான் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன். இப்ப எல்லாரும் கேட்டப்போ நான் சொல்றேன், துரந்தர்னா என்ன? ஏதோ உளவாளியாக அந்த கதையில ஒரு கேரக்டர் வருதுன்னு சொன்னாங்க. துரந்தர் என்ற வார்த்தையே இந்தி வார்த்தை. ஒரு செகண்ட்ல நான் பதில் சொல்லிட்டு போயிருவேன். இந்தி தெரியாது போடா, இதுதான் என்னுடைய பதில். அதற்கு எதற்காக அந்த வார்த்தையை சொல்றீங்க? எதை பார்த்து சொல்றீங்க? தேமுதிக என்னைக்கு இருந்தாலும் உண்மையா தான் பேசுவோம், மக்களுக்காக பேசுவோம், நாட்டுக்காக பேசுவோம்.
அன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மேடையிலே இருந்தபோது ஒரு பெண்களுடைய பொதுக்கூட்டத்தில் சேலத்துல அன்னைக்கு நான் பேசுறேன். அன்னைக்கு இந்த ஆட்சியின் மீது இரண்டு குறைகள் தான். ஒன்று பாலியல் வன்கொடுமை, மற்றொன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இது இரண்டு தான் இந்த ஆட்சியின் மீது நீங்க குற்றம் சொல்ல முடியும், வேற எதுவுமே கிடையாது. நிச்சயம் இந்த முறை அண்ணன் ஜெயித்து வந்த பிறகு இந்த இரண்டு பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பார், பாலியல் வன்கொடுமைக்கும் சட்டம் ஒழுங்கும் சீர்படுத்துவார் என்று தான் நான் அன்னைக்கு பேசினேன். உடனே அது உண்மை நிலை என்னன்னு தெரியாம ஸ்டாலின் அவர்களை ஸ்டேஜில் வச்சுக்கிட்டே பேசுறாங்க, ஒரு முதலமைச்சரை ஸ்டேஜில் வச்சுக்கிட்டே பேசுறாங்க, ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டே இந்த அவரவைய பேசுறாங்க அப்படிங்கிறீங்களே. அப்ப இந்த நாட்டில் உண்மையை சொல்லக்கூடாதா? மக்களுக்காக பேசக்கூடாதா? யார் இதை தவறாக எடுத்துக்கொள்ளணுமோ அண்ணன் ஸ்டாலினை இதை பெரிய மனசோட எடுத்துக்கிட்டாரு, அந்த கூட்டணியை இதை பெரிய மனசோட எடுத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு என்ன இதுல பிரச்சனை நான் கேட்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உள் மனதில் என்ன இருக்கிறதோ அதுதான் வார்த்தைகளாக வெளியே வரும். இந்த வார்த்தையை சொன்னவர் நிச்சயம் எதிர்காலத்தில் துரந்தராக மாறாமல் இருந்தால் வரவேற்கத்தக்கது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். எனவே அந்த வார்த்தைக்கு என்னுடைய பதில் இந்தி தெரியாது போடா என்பதுதான் தமிழ்நாட்டில் இந்திக்கும் அந்த வார்த்தைக்கும் என்னுடைய பதில் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி தலைவர் கேப்டன் அவர்களை வணங்கி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தலைமை கழகத்தில் நடக்கும் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கும் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவருக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக உங்களை வருக வருக என்று வரவேற்று உங்களை பாராட்டி வாழ்த்துகிறேன். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நடந்த எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியும். நாம் சார்ந்த கூட்டணி, எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், ஒன்றியம், நகரம், பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் விரும்பிய கூட்டணி, நீங்கள் விரும்பிய கூட்டணியை இந்த தேர்தலில் தலைமை கழகம் முடிவெடுத்து அந்த கூட்டணியை நாம் தொடர்ந்து இருக்கிறோம். இந்த கூட்டணியின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இந்த நேரத்தில் நமது நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுகிறேன். இந்த கூட்டணி நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு கூட்டணி தான், அது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் என்பது நான் ஏற்கனவே அறிக்கையிலே அறிவித்தபடி ஒரு மாயையை உருவாக்கி ஒரு சுனாமி போல யாருமே எதிர்பாராத ஒரு தேர்தல் முடிவாக இருந்தது என்றால் என் வார்த்தை மிக இல்லை. அதனால நம்ம என்ன சொல்வோம், 2005 கட்சி ஆரம்பித்து 2006 தேர்தலை சந்தித்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்றைய எத்தனையோ கட்சிகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது என்றால் அது மிக இல்லை. தனியாக களம் காண முடியும். ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் லஞ்ச ஊழலுக்கு எதிர்த்து மக்களுக்காக உழைத்த ஒரு உண்மையான தலைவர், உண்மையான கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதை ஒட்டுமொத்த மக்கள் அறிவார்கள். ஒரு தேர்தலில் வெற்றி தோல்விகள் என்பது சகஜம். ஆனால் இங்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. மாற்றம் ஒன்றே மாறாதது. இன்றைக்கு வாய்ப்பு கொடுத்த இளைஞர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்த தேர்தல் முடிவுகள் உறுத்தாததாக இருந்தாலும் இன்றைக்கு அன்றாடம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்கள் இன்னைக்கு தமிழக மக்கள், இளைஞர்கள், பெண்கள் அனைவரையுமே சிந்திக்க வைத்திருக்கிறது என்றால் என் வார்த்தை. இப்ப நாம தீர்மானம்னா 5 தான் வாசிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல வெறும் 5 தீர்மானம் தான் இன்னைக்கு நிறைவேற்றிருக்கோம். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கின்ற அவலங்களை பட்டியலிட்டால் இன்றைக்கு ஒரு நாள் காணாது. அந்த அளவு ஆட்சிக்கு வந்து வெகு சிறிய காலத்திலேயே
தமிழகம் முழுவதும் பல்வேறு பிரச்சனைகளை தமிழ்நாடும் தமிழக மக்களும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல இன்னைக்கு இந்த 5 தீர்மானங்களில் நாம் அறிவித்த இந்த தீர்மானங்களை தமிழக அரசு உரிய கவனத்தில் எடுத்துக்கொண்டு உடனடியாக தமிழ்நாட்டுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் இதற்கான தீர்வை கட்டாயம் ஏற்படுத்த வேண்டும் என்பதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் வாயிலாக நான் தமிழக அரசை முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு கூட்டணியில மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில நாம் இருந்தோம். இன்னைக்கு மதசார்பற்ற வெற்றி கூட்டணியின் நிலை என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் இன்னைக்கு மக்கள் பேசுவது எல்லாம் இந்த கூட்டணியில் இருந்தவர்களுடைய ஆதரவை பெற்றுதான் இன்னைக்கு ஆளும் கட்சி ஆட்சியை தொடர்கிறது. யாரை தீய சக்தி என்று சொன்னார்களோ அந்த தீய சக்தியினுடைய ஆதரவோடு தான் இன்னைக்கு தூய சக்தி என்று சொன்னவர்கள் ஆட்சி அமைச்சிருக்காங்க. இதுவும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இங்க யாரும் எதுவும் மறைக்க முடியாது. எல்லாம் வெட்ட வெளிச்சம். என்னெல்லாம் நீங்க வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள் என்பது மக்கள் அறிவார்கள். அதனால 6 மாத காலம் ஒரு புது கட்சிக்கு ஒரு புது ஆட்சிக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. இதைதான் கேப்டன் அவர்களும் சொன்னார். அதை நாமும் பின்பற்றுவோம். ஹனிமூன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. தேனிலம், அதாவது வெறும் ரொம்ப சுமூகமான ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டம். ஆனால் இங்க எந்த ஹனிமூன் பீரியடும் இல்லை, எந்த ஹாலிடே பீரியடும் இல்லை. ஏன்னா மக்கள் வாக்களித்த அத்தனை பேரும் ஹனிமூன் பீரியடு கிடையாது. இன்னைக்கு அனைவருக்கும் அவதிக்கான ஒரு பீரியடாக இன்னைக்கு ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை, யதார்த்தம். இதுதான் கள நிலவரம். பாலியல் வன்கொடுமை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மேகதாது பிரச்சனை, மின்வெட்டு பிரச்சனை, விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி என்று சொல்லி யாருக்கும் இன்னைக்கு திருப்தி இல்லாதனால தமிழ்நாடு முழுக்கும் விவசாயிகளுடைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று இன்றைக்கு நடக்கவை அத்தனையும் நாம பட்டியலிட முடியும். இன்னைக்கு தேமுதிக என்றால் ஏதோ பேரம் வாங்குறாங்க, பேரம் நீங்களே இப்ப சொல்ற ஆல் பிரஸ் அண்ட் மீடியா எந்த பேரத்துக்கும் எந்த பதவிக்கும் ஆசைப்படாத ஒரே கட்சி என்பதை இந்த தேர்தலில் நிரூபித்திருக்கிறோம் என்பதை நான் உறுதியோட பெருமையோட தைரியத்தோட இந்த பிரஸ் மீட்ல பதியிருக்கேன். அனைத்து சோசியல் மீடியா ஆல் பிரஸ் பீப்புள் இத உங்களுக்காக தான் நான் சொல்றேன். எதுக்கு எடுத்தாலும் பேரம் இதை தவிர வேற ஏதாவது குற்றம் சொல்ல முடியாது என்ற சூழ்நிலையில் இதை மட்டுமே நீங்க தேமுதிகவை முன்னிலைப்படுத்தி கேவலப்படுத்தி எப்படியெல்லாம் ஒரு புனிதரை, ஒரு உன்னதமான தலைவரை, ஒரு புனிதமான ஒரு கட்சியை களங்கப்படுத்தினீர்களோ உங்களுக்கான பதில் தான் இது. ஒரு பதவிக்கோ ஒரு பணத்துக்கோ எதுக்கும், ஒரு சோஃபா செட்டுக்கோ ஒரு பொருளுக்கோ எதுக்கும் ஆசைப்படாமல் நாம் பயணிக்கும் கூட்டணிக்கு விசுவாசமாக தர்மத்தோட நாம் கிடைத்த ஒரு சீட்டானாலும் உண்மையாக இருக்கின்ற கட்சி தேர்ந்தெடுக்க. ஏன் நம்ம நினைச்சிருந்தா விஜய போய் பார்த்துருக்கு என்னால முடியாதா? என் கட்சிக்காரங்க கூட வந்திருக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. அமைச்சருக்கு ஓடுறாங்க எல்லாம். அமைச்சர் என்ன ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தா விஜயை வீடு தேடி துணை முதல்வரை இதான் உண்மை. ஆனால் இதுக்கெல்லாம் ஆசைப்படுற கட்சி இல்ல தேமுதிக. என்றைக்கும் நாம் கொண்ட கொள்கை, அந்த கூட்டணி தர்மம், நாம் எடுத்துக்கொண்ட அந்த பாதையில் என்றைக்கும் நாம் உறுதியாக இருப்போம் என்பதற்கான அச்சாட்சி இதுதான். இன்னைக்கு வரைக்கும் இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அதிமுக கூட்டணியில தான் பயணிச்சோம். எல்லாருக்கும் தெரியும்ல. 2011 அதிமுக கூட்டணி, அதற்கு பிறகு மக்கள் பிஜேபி கூட 2014 நாம் ஒரு கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி.
அதற்கு பிறகு மக்கள் நல கூட்டணி என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த கூட்டணி தர்மத்தை மதித்தவர்கள் தான் தேமுதிக. எந்த விதமான சலனங்களுக்கோ எந்த விதமான ஆசாபாசங்களுக்கோ சந்தர்ப்பவாதத்துக்கோ இடம் கொடுக்காமல் நாம் எடுத்துக்கொண்ட அந்த நிலையில் உறுதியாக இருந்த கட்சி தேமுதிக. 2026 தேர்தல் முன்னாடி வரைக்கும் அதிமுக கூட்டணியில பயணிச்சு. நான் இன்னைக்கு கேட்கிறேன் அண்ணன் எடப்பாடியார், இது வரைக்கும் நான் பேசல. இது மாவட்ட செயலாளர் மீட்டிங், தலைமை கழகத்தில் நடக்கின்ற ஒரு ஆலோசனை கூட்டம். 2024 அதிமுக கூட எந்த கட்சி அன்னைக்கு உங்களுக்கு துணை நின்றார்கள்? இதை அண்ணன் எடப்பாடியார் நிச்சயம் எனக்கு பதில் சொல்லணும். அன்னைக்கு கூட்டணியில இருந்து எல்லாரும் தங்கள் சுயநலத்துக்காக உங்களை விட்டு ஓடனாங்கல்ல, நாங்க கூட்டணி தர்மத்தை மதிச்சோம்ல. உங்க கூட அன்னைக்கு நின்ன ஒரே கட்சி தேமுதிக. வேற யாரும் உங்க கூட நின்னாங்க? ஏன் எங்களுக்கு தெரியாதா? தேசிய ஜனநாயக கூட்டணியில நம்மளுடைய மோடி அவர்கள் தான் பிரதமர் என்று சொல்லி அந்த கூட்டணி அமைக்க 2014 முதல் கூட்டணி வைத்தது கேப்டன் மோடி அவர்கள். முதல் முறை பிரதமராக வந்தபோது பட்டி தொட்டி எங்கும் அந்த தாமரை சின்னத்தை கொண்டு சென்று சேர்த்தவர் கேப்டன் அவர்கள். ஆனால் நாம் கொண்ட அந்த கொள்கையின்படி, எங்கள் கழகத்தின் விருப்பத்தின்படி, எங்கள் மாவட்ட செயலாளர் தொண்டர்களின் விருப்பப்படி அந்த கூட்டணி தர்மத்தை 2024 வரைக்கும் நாம மதிச்சோம். ஆனா அன்னைக்கு ஓடினவங்களெல்லாம் முதல்ல கூட்டு சீட்டு கொடுக்கிறார், அன்னைக்கு ஓடினவங்களெல்லாம் முதல்ல கூட்டு ஆலோசனை நடத்துறாரு. ஆனா தேமுதிக உங்க கூடயே நின்னவன் நீங்க என்ன மரியாதை கொடுத்தீங்க? என்ன அழைச்சி பேசுனீங்க? ஒரு ஆலோசனை கூட்டத்துக்காக கூட்டிருப்பீங்களா? எவ்வளவு வாட்டி நாங்க சொன்னோம், எத்தனை வாட்டி, அண்ணா இது கூட்டணி, இந்த கூட்டணியை நாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா இணைந்து ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம், பொதுக்கூட்டங்கள் நடத்தணும். அப்பதான் கூட்டணி மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும். ஒரு வாட்டி இல்ல, ஒரு 2 வாட்டி இல்ல, 1000 வாட்டி நான் பேசியிருப்பேன் அவர்கிட்ட கூட்டணியில இருந்தபோது. இங்க ஒரு உண்ணாவிரதத்துல உட்கார்ந்தாங்களே, அன்னைக்கு கூட நான் ஏன் அந்த உண்ணாவிரதத்துல பங்கேற்றேன். அவர் என்ன வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சாரா? நானும் ஒரு பொதுச் செயலாளர், உங்களுக்கு இருக்கிற கௌரவம் நம்மளுக்கு இருக்காதா? தேமுதிகாவுக்கு ஏன் போனோம்? கூட்டணி தர்மத்தை மதித்து அந்த உண்ணாவிரத கூட்டத்தில் போய் அமர்ந்து அதிமுகவுக்கு நாம அன்னைக்கு சப்போர்ட் பண்ணோம். அன்னைக்கு கூட சொல்றேன், இது போன்று தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், மக்கள் பிரச்சனைக்கு ஒன்றாக இணைந்து நம் கூட்டணி போராட வேண்டும். சரிமா சரிமாம்பார் எல்லாத்துக்கும். ஆனா கடைசி வரைக்கும் அது மாதிரி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லை. நீங்க எல்லாம் நினைச்சுக்கலாம் ஏதோ எம்பி சீட்டு கொடுக்கல அதனாலதான் கூட்டணியில இல்லை. இது என்ன எம்பி சீட்டு? இது மாதிரி பல்வேறு எம்பி சீட்டுகள் தேமுதிகவால வாங்க முடியும். ஆனால் கேப்டன் சொன்னது போல் அந்த தன்மானத்தை மதிக்கக்கூடியவர்கள் தான் எங்கள் தொண்டர்கள். அந்த தொண்டர்களுக்கும் அந்த கூட்டணியில் மரியாதை இல்லை. அந்த தேமுதிகவினுடைய எங்கள் மாவட்ட கழக செயலாளர் கடைகோடி தொண்டருக்கு கூட அந்த மரியாதை இல்லாத போது ஒட்டுமொத்த கழகத்தினுடைய விருப்பத்தின்படிதான் எம்பி சீட்டும் கொடுக்கல, எந்த தர்மத்தையும் மதிக்கல, யாரையும் அழைச்சி பேசல என்ற நிலையில் தான் நாம் திமுகவுடன் கூட்டணி அமைக்கும். இதுதான் உண்மை. யாருக்காகவும் இதை மறைக்கணும், மறைச்சு பேசணும், பொய் சொல்லணுன்ற அவசியம் தேமுதிக என்றைக்குமே கிடையாது. பிரச்சாரத்தில் என்ன பேசினாரு அண்ணன் எடப்பாடியார்? அவருக்கு யார் எதிர்கட்சியோ அவர்களை கூட அவர் மைண்ட் பண்ணல. பாயிண்ட் பை கட்சி, பாயிண்ட் பை கட்சி, பாயிண்ட் பை கட்சின்னு சொல்லி 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 ஐசியூல இருக்கிற கட்சிக்கு உயிர் கொடுத்தோம். இன்னைக்கு நான் அப்பவே சொன்னேன், எந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்றீங்களோ அதுவே உங்களுக்கான நிலையாக வரும் என்று நான் சொன்னேன். அதுவும் திருவண்ணாமலையில அண்ணாமலையார் கோயில் முன்னாடி தான் எடுத்து அந்த ஃபார்ம் காமிக்கணும். அது வரைக்கும் நான் என் பேர் காமிச்சேன்னா ஏன் நிர்வாகி, என் மாவட்ட செயலர் உங்ககிட்ட கூட நான் காமிக்கிறேன். கூட்டணி தர்மத்தை நாம மதிச்சோம். தொடர்ந்து தாக்குதல்கள் தேமுதிக மேல மட்டும்தான். அவர் சார்ந்த கட்சிக்கு, எதிர்கட்சிக்கோ, அவருக்கு யார் எதிர்கட்சிகளோ அவங்கள பத்தி கூட அன்னைக்கு பிரச்சாரம் பேசல. அப்பதான் திருவண்ணாமலையில வைத்து அவரை நமக்கு கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த ஃபார்மை காமிச்சோம். 5 MP பிளஸ் 1 ராஜ்யசபா அவர் கையெழுத்து போட்டு கொடுத்ததுதான். நான் எங்க சொன்னோம், நான் எங்க தரோம், யார் யாரோ பேசுறதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நீங்களே
அன்னைக்கெல்லாம் பேசாம அன்னைக்கே நான் அதை சொல்றேன். தொடர்ந்து உங்களுடைய பிரச்சாரம் தேமுதிகவை இழிவுபடுத்துவதும் தேமுதிகவை அசிங்கப்படுத்தல தான் இருந்துச்சு. உறுதியா உங்ககிட்ட நான் சொல்றேன், அதிமுகல இருக்கின்ற ஒருத்தருக்கு கூட, ஒரே ஒருத்தருக்கு கூட எடப்பாடியார் தவிர தேமுதிக கூட்டணியை விட்டு வெளியேற கூடாது என்பதில் அத்தனை பேருமே உறுதியா இருந்தாங்க. அத்தனை பேரும் உறுதியா இருந்தாங்க. ஒட்டுமொத்த அதிமுகவும் தேமுதிக நம்ம கூட இருக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட போய் ஃபைட் பண்ணாங்க. ஆனா ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டார். இன்னைக்கு நம்ம வெளியே வந்ததின் விளைவு, இன்னைக்கு எதிர்கட்சி அந்தஸ்தை விட்டு 15 வருஷம் இருந்தீங்களே ஒரு வீடு, அதை கூட இன்னைக்கு காலி பண்ற ஒரு நிலைமை வந்து, நீங்க தான், உங்க கட்சி தான் இன்னைக்கு ஐசியூ போயிட்டு. பொதுவா எல்லாருமே சொல்வாங்க, வினை விதைத்தால் வினை அறுப்பார், நல்லது செய்தால் நல்லது வரும். கேப்டன் எப்பயுமே சொல்வார், அரசன் நன்று கொள்வார், தெய்வம் நின்று கொல்லும் என்று சொல்வார். 2011 முதல் முறை தேமுதிக வெற்றி பெற்று 29 எம்எல்ஏக்கள் ஜெயித்த போது என்ன பேசிட்டார் கேப்டன்? அப்படி மக்களுக்காக பேசினார், தமிழ்நாட்டுக்காக பேசினார். ஏன் தேர்தலுக்கு பிறகு பால் விலை உயர்த்திருக்க, பஸ் கட்டணத்தை உயர்த்தினாங்க? இது தப்பா? இது தப்பா? மக்களே உங்களை கேட்கிற, தமிழ்நாடு மக்களை சிந்திங்க. யாருக்காக பேசினார்? எனக்கு 100 ஏக்கர் கொடுங்க, ஒரு 10 கோடி கொடுங்க நான் போய் கேட்டார் கேப்டன். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் கேப்டன். அதை தான் இன்னைக்கு கடைக்கோடி தொண்டரும் ஃபாலோ பண்றாங்க, அதுதான் நாங்களும் ஃபாலோ பண்றோம். ஸோ மக்கள் பிரச்சனையை சட்டசபையில பேசினதை பர்சனல் வெஞ்சன்ஸா எடுத்து அன்னைக்கு நம்ம தேமுதிக இருக்கிறவங்கள யாரெல்லாம் சலனப்பட்டவங்க, இந்த மாதிரி பதவிக்கு காசுக்கு ஆசைப்பட்டவங்கள ஆசை வலை வீசி இழுத்தீங்க. இன்னைக்கு அவங்க நிலையெல்லாம் என்ன அப்படிங்கறத நான் கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு எங்க கிட்ட இருந்தா இன்னைக்கு பாருங்க எப்படி கௌரவமா கம்பீரமா எங்க முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு அட்ரஸ் இல்லாம எங்க இருக்காங்கன்னே தெரியல. அதுல பாதி பேர் இன்னைக்கு மறைந்து போயிட்டாங்க. அன்னைக்கு கேப்டனுக்கும் தேமுதிகவுக்கும் நீங்க இழைத்த அந்த கொடுமை இன்றைக்கு திருப்பி அதிமுகவுக்கு தாவேகா மூலமாக வந்திருக்கிறது. அதனால நம்ம தான் ஏதோ கெத்து, இதுதான் உண்மை, இதான் நிலைன்னு யாரும் நினைக்காது. அதுதான் சொல்லுவாங்க, ஆடாதடா ஆடாதடா மனிதா, ஆட்டம் போட்டு அடிந்து விடுவே மனிதான். அதனால அன்னைக்கு பவர்ல இருந்தப்போ 2011 தெரியல, 100 ஆண்டு காலம் இந்த கட்சியை அழிக்க முடியாது, இனிமேல் இறங்கு முகம்னு சொன்னாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். இன்னைக்கு அவங்க இல்லை, இருந்திருந்தா இன்னைக்கு இதை பார்த்து ஹார்ட் அட்டாக் வந்துருவாங்க. அதனாலதான் இன்னைக்கு கேப்டனும் அவங்களும் அம்மையார் அவர்களும் கலைஞர் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு அதிமுகவின் நிலை என்ன? இப்ப கூட நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம், 3 பேர் ராஜினாமா செய்ததாக எனக்கு தகவல் வருது அதிமுக. இது தொடர போகுது, இது நிச்சயம் தொடர போகிறது. யாரு கட்சி ஐசியூனாரோ அண்ணன் எடப்பாடியார், அவர் திருவாய்க்கு சொல்றேன், அவர் வார்த்தை அவர் கட்சிக்கே உரித்தாக போகிறது, அவர் கட்சிக்கு இது உரித்தாக போகிறது. இதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அரசியலில் வெற்றி தோல்வி வரும். நிலையான உறுதியோட மனப்பான்மையோடு யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் எதிர்காலம், அவர்களுக்கு தான் தமிழக மக்கள் ஆதரவு. அதனால இந்த குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி இன்னைக்கு இங்க அன்னைக்கு அங்க அன்னைக்கு அங்க இன்னைக்கு அங்கன்னு தாவுறாங்கள, எந்த நிலையும் யாருக்கும் கிடையாது, வரலாறு கிடையாது, எதிர்காலம் கிடையாது. இது பொதுவாக தேமுதிக இருந்து போனவங்களுக்கும் சொல்றேன், மற்றவர்களுக்கும் சொல்கிறேன். ஒரு முறை இவர்தான் என் தலைவர், இதுதான் என் கட்சி என்று யார் ஒருவர் முடிவு செய்து தங்கள் நெஞ்சிலே பதிய வைத்தார்களோ அதுதான் அவங்க வரலாறு, அதுதான் அவர்களுடைய எதிர்காலம். இந்த நிலையில் இருந்து மாறுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எந்த எதிர்காலம் இல்லை என்பதை தமிழக மக்கள் உணர்த்துவார்கள். அதுபோல ஒரு நம்பிக்கை மிக்க ஒரு தலைவரோடு வாழ்ந்தவர்கள் தேமுதிகவினர். அதே உறுதியோடு தான் நான் சொல்றேன், இன்றைக்கு எந்த சன்னலங்களுக்கும், எந்த பேரத்திற்கும், எந்த சோபா செட்டுக்கும், எந்த பதவிக்கும் ஆசைப்படாமல் நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த முடிவில் எங்கள் கூட்டணி தர்மத்தை இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தோம். அதே உறுதியோடு இன்றைக்கும் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெளிவோடு பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வந்திருக்கும் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களுக்கு
வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்போ பிரஸ் மீட் முடிஞ்சவுடனே மீண்டும் நம்மளது ஆலோசனை தொடரும் என்று கூறி இப்பொழுது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.